ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வருங்க. அதுக்கு 6 கிளாஸ் பச்சரிசி மாவு, 1 கிளாஸ் உடைச்ச கடலை மாவு. உடைச்ச கடலை மிக்சிலேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணிங்கன்னா முறுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. அதோடு கூட 1 ஸ்பூன் எள், 1 ஸ்பூன் சீரகம், 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடது காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட குட்டி பசங்க சாப்பிட்றதுனால காரம் 1 ஸ்பூன் போதும்னு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து தேங்காய். ஒரு பெரிய சைஸ் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேன் குழலன்னு கூட சொல்லுவாங்க. அரைச்சி இதோட மாவோட கூடவே சேர்ந்து கலந்துக்கலாங்க. இதுக்கு பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் எல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரே முறை பிசைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு உடைய ஆரம்பிச்சிரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டைமுக்கு போடுற அளவுக்கு 2 பேராக இருந்தாங்கன்னா ஒருத்தர் பிசைஞ்சு ஒருத்தர் பிழியறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக பிசையணுங்க. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டைட்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு உடையாமல் பர்ஃபெக்டாக ஷேப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த தேன் குழலன்னு சொல்லுவாங்க, அந்த அச்சு யூஸ் பண்ணி நம்ம முறுக்கு அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது பிகினர்ஸாக இருந்தாலும் பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.